வணக்கம். வெல்கம் டு தி டூடில் சீரீஸ். டூடில்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுதோ, ஏதோ ஒரு தாட்டில் ஆக்குபைடாக இருக்கும் பொழுதோ, நம்ம நம்மளை அறியாமலே சின்னதாக நம்ம ட்ரா பண்ணிட்டு இருந்திருப்போம். அது ஷேப்ஸாக இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அனிமல்ஸாக இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பேட்டர்னாக இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று பார்த்தா அது அப்படியே நம்ம இல்லஸ்ட்ரேஷனாக நம்ம வரைஞ்சிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம டூடில்னு சொல்லுவோம். ஆனால் அது நம்ம மைண்ட்ஃபுல்லாக பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஏதோ ஒரு விஷயத்தில் ரேண்டமாக அப்படியே பண்ணிட்டு போயிருப்போம். பட் இந்த சீரீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக நம்ம அந்த டூடில் பேட்டர்ன்ஸ் வரைய போகிறோம். அந்த பேட்டர்ன் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டூடிலோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டூடில் நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கிரவுண்ட் ரூல்ஸுமே கிடையாது. நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் அந்த பேட்டர்ன்ஸையோ ஷேப்ஸையோ நம்ம கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் ஒன்ஸ் நம்மளோடைய இமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய நேரங்களில் வேர்பெல்லாம் நிறைய விஷயத்தை நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, நம்மளால் வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியாது. பட் த்ரூ டூடில் நம்ம என்ன எமோஷன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த தேர்ட் ஒன் ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவோ இல்லை ஆங்ஸைட்டியோடு இருக்கும் அப்படின்னா நம்ம டூடில் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக நம்ம மைண்ட் காம் ஆகிட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த விதத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவில் நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்காக லேட்ரல் திங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் வரும்போது ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம் அப்படின்றது யோசிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ரெகுலராக டூடில் பண்ண இட் ரெடியூசஸ் கார்டிசால் லெவல். ஸோ அதனால நம்மளோட ஆங்ஸைட்டி லெவலும் கம்மியாகுது அண்ட் நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் ஆல்சோ நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் அதில் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. நவ் இட்ஸ் டைம் ஃபார் டூட்லிங். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்த்தா, A4 ஷீட்டோ இல்லை உங்களுக்கு ட்ராயிங் நோட் வேணும்னா ட்ராயிங் நோட்டோ இல்லை வேறு ஏதாவது நோட் எடுத்துக்கலாம். கூடவே எந்த மீடியம் நீங்கள் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சிலோ ஸ்கெட்சஸ் இல்லை பென்ஸ் எடுத்துக்கலாம். பட் முடிச்ச வரைக்கும் நம்ம ட்ரை மீடியம்ஸ் போய்க்கலாம். வெட் மீடியம்ஸ் லைக் வாட்டர் கலர்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். பிஃபோர் யூ ஸ்டார்ட், இந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு கிரியேட் அ மாஸ்டர் பீஸ். இட்ஸ் அபவுட் என்ஜாயிங் த ப்ராசஸ். எப்போ நீங்கள் டூடில் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு என்வரான்மெண்ட்டில் உட்காந்துக்கோங்க. அண்ட் இஃப் பாசிபிள் பேக்ரவுண்டில் ஒரு காமிங்கான மியூசிக் போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குட்டி குட்டி ரவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம போட போகிறோம். ஸோ நான் செகண்ட் பேட்டர்ன் என்னென்னா, நம்ம ஜிக்ஸாக்காக லைன் மேலேருந்து கீழே ஒன்றுக்கு அடுத்து ஒன்று போட போகிறோம். அடுத்த பேட்டர்ன் லைன்ஸ் போட போகிறோம். பெரிய லைன் குட்டி லைன், பெரிய லைன் குட்டி லைன் நம்ம போட போகிறோம். அடுத்து நம்ம கிரிட்ஸ் மாதிரி லைன் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு 2 வெர்டிக்கல் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹரிசான்டலாக நமக்கு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் போடலாம். ஸோ பார்க்குறதுக்கு நம்ம அந்த ரயில்வே ட்ராக் சும்மா வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து நம்ம ஸ்பைரல் போட போகிறோம். உங்களுக்கு ஸ்பைரல் சின்னதாக வேணும்னா போடலாம், இல்லை பெருசாக வேணும்னா எவ்வளோ பெரிய ஸ்பைரல் வேணாலும் போடலாம். அண்ட் எத்தனை ஸ்பைரல் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி போடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் போடுறோம். அந்த ட்ரையாங்கிள்குள்ளே குட்டி 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 ட்ரையாங்கிளாக அதே பேட்டர்னில் ஃபாலோ பண்ணி நம்ம போடலாம். நெக்ஸ்ட் நம்ம வேவ்ஸ் மாதிரி போட போகிறோம். ஆனால் அது ஹரிசான்டலாக இல்லாமல் வெர்டிக்கலாக நம்ம வேவ்ஸ் மாதிரி போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெயின் ட்ராப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வரைய போகிறோம். எத்தனை ரெயின் ட்ராப்ஸ் உங்களுக்கு போடணும்னு தோணுதோ அத்தனை ரெயின் ட்ராப்ஸ் நீங்கள் போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எக்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். எந்த பிளேஸில் வேணாலும் நீங்கள் போடலாம், எந்த பேட்டர்னில் வேணாலும் போடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன பண்ண போகிறோம்னா, ரேண்டமாக டாட்ஸ் எங்கே வேணாலும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டாட்ஸை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்.
அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அதில் வந்து நம்ம ஃப்ளார்ஸுக்கு பெட்டல்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி பெட்டல் பெரிய பெட்டல் குட்டி பெட்டல் பெரிய பெட்டல். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு எப்படி வரைந்து வந்து அந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதில் நடுவில் வந்துட்டு ஒரு குட்டி 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 டாட்ஸ் வந்துட்டு வைக்க போகிறோம். அடுத்து வந்து நம்ம ஸ்டார்ஸ் போட போகிறோம். லாஸ்ட் பேட்டர்ன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரெயின்போ போடுவோம் இல்லையா, ஸோ நம்ம ரெயின்போ வந்துட்டு குட்டி குட்டியாக நம்ம வந்துட்டு உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை போடலாம். Thank you for watching. If you like doodling, don't forget to like, share and subscribe for more contents. Until next series, keep doodling and keep smiling.